இருக்கிற வரைக்கும் பண்ண போறாருன்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்கும் அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படி 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? செய்ய முடியும். இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட் வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம்? யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. லேண்ட் வித்துதோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஆளு இவ்வளவு உண்மைகளை யாருமே சொன்னதே இல்ல. தைரியமா அதுவும் ஒரு மீடியால வந்து இவ்வளவு உண்மைகளை சொன்னதே இல்ல. உங்களை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன்க்கா. அதுவும் நம்ம அன்னை என்னென்ன மக்களுக்கு கஷ்டப்பட்டு நல்லதை செஞ்சாங்கன்னு நீங்க தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட மன்மத நன்றிக்கா. அக்கா சொன்ன விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி எந்த தலைவர்கள் இந்த மாதிரி அவங்க சொந்த காசை போட்டு மக்களுக்கு நல்ல செஞ்சிருக்காங்க? கடன் தான் வாங்கினாங்க. அது வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் கடன் வாங்கியிருக்காங்க. அது எங்க அண்ணனே அடைச்சிருவாங்க. மக்களுக்காக அது எல்லாமே எங்க அண்ணனே ஏத்துக்குருவாங்க. சும்மா தேவையில்லாம தற்குறின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விட தெளிவா உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? எங்க அண்ணன் தான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க. அவங்களோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து கேக்குறீங்க அப்படி என்ன செஞ்சுட்டாரு? 100 நாள்ல இவ்வளவு விஷயங்கள் அவர் சொந்த பணத்துல இருந்து செஞ்சிருக்காருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் கடன் வாங்கி கூட கார் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுவும் அவர் சொந்த பணத்துல இருந்தே. அந்த காரை வச்சுதான் மக்களுக்கு நல்லதே பண்ண போறாங்க. அதையும் தப்பா போய் பேசுறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களால அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல. அப்பெல்லாம் நீங்க பேசவே கூடாது.